டே 3ல இருக்கோம். டே 3ல நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் மேட்ச். இங்கே மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வளையப்பட்டி வர்சஸ் கன்றமணிக்கம். இது வந்து வடக்கு வளையப்பட்டி வந்து ஃபீல்டிங், கன்றமணிக்கம் வந்து பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு வந்து 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பேட்ஸ்மேன் இங்கே கோபால் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கிங் இந்த அப்துல். இல்லை ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே ஓவர் போடுறக்காண்டி சுதர்சன். ஒரு விக்கெட்லேருந்து லோ டேஸ் பால் இங்கே தட்டி தான் விட்டார். கரெக்டாக ஃபீல்டர் மேலே வச்சுருந்தாங்க. ஒரு ரன்னுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இங்கே சிங்கிள். செகண்ட் ஒன் இங்கே அப்துல் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட்டுங்க. கனெக்ட் பண்ணாரு. நாங்கள் ஃபீல்டரான்னு பார்த்தோம். இல்லைங்க அது கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே ஆறுங்க. இங்கே ஃபஸ்ட்டு பால் இங்கே ஒருக்கான ஃபஸ்ட்டு பால் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே அப்துல் பேட்டில் இருந்து குட் ஷாட். தேர்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் எடுத்துகிட்டு வந்தார். இங்கே கவர்ஸில் கேப்பு 2 ஃபீல்டர் போட்டி போடுறாங்க. ஆனால் பவுண்ட்ரியான்னு பார்த்தா எஸ் அது பவுண்ட்ரியை கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 4 6க்கு அப்புறம் இங்கே ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே அப்துல் பேட்டில் இருந்து பேக் டு பேக் இங்கே 2 பவுண்ட்ரி. இங்கே ரீபால் நல்ல ஷாட்டுங்க. நேருக்கு நேரு. ஆனால் அது கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6ங்க. அவருக்கான 2வது 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே அப்துல் ஃபஸ்ட்டு பாப்லேயோட லாஸ்ட் பால் போகிறாங்க. கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் நைஸான பால். நல்ல டேக்கனுங்க. விக்கெட்டாக மாறி இருக்குங்க. லாஸ்ட் பாலில் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. 6-4 அடித்தா பேட்ஸ்மேன் விக்கெட் அப்துல் விக்கெட்டை. அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 18 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கன்றமணிக்கம். பவர் பிளே ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை கண்ணன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் லெக் போய் ஆனால் அது டாட் பாலாக மாறி இருக்கு. ரன் எதுவும் இல்லை. கேன் ஒன் ஒரு எச்சு. ஆனால் இங்கே கீப்பர் கையில் விக்கெட்டாக மாறி இருக்குங்க. அவருக்கான 2வது பாலில் இங்கே 2வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு மொதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே கோபால் விக்கெட்டை. பேட்ஸ்மேன் இங்கே 2 டவுனில் அன்சாரி ஸ்ட்ரைக்கில் நல்ல பிளே. ஆனால் ஃபீல்டுக்கிட்டே ஆனால் இங்கே ரன் அவுட் ஆன்னு பார்த்தா குயிக்காக இருந்திருக்காங்க. சிங்கிள் ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. இங்கே கவர்ஸில் கனெக்ட் பண்ணார். ஆனால் அது கேப்பு பவுண்ட்ரியான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் இல்லை ஸ்டாப்பு. ரன்னிங் பீட் இந்த விக்கெட் பார்ப்போம். 3 runs டாட் பால். 2 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 22 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே கன்றமணிக்கம் பவர் பிளே 2 ஓவருமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே நல்லா ஓவருங்க. கண்ணன் போன ஒரு 4 ரனில் போட்டு கொடுத்துருக்காரு. பவர் பிளே ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை வினோத். இங்கே ஃபஸ்ட் ஒன் ஓவர் விக்கெட்லேருந்து சரவணன் ஸ்ட்ரைக்கில் ஸ்டெம்பு கட்டிட்டு வந்துருந்தாரு. ஆனால் இங்கே லாங் ஆஃபில். ஆனால் இங்கே அதை 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. 8 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஏன் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தாரு. ஆனால் பேட்டில் சரியாக கனெக்ட் இல்லை. ஒரு ரன் மட்டும் சிங்கிள். போன பால் வைடு. இங்கே ரீபால் ஒரு எட்ஜு சிங்கிள். இறங்கி போய் கனெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே லாங் ஆனில் 2வது ரன்னுக்கு ஒரு முயற்சி. 2 ரன் ஷாட்டு. ஆனால் அங்கே ஃபீல்டர் கண்ணன் இதுவும் 2 ரன்னாக மாறி இருக்குங்க. இங்கே அகேன் ஒரு டபுள் ரன் பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஒரு அரடியாக கனெக்ட் பண்ணார். லாங் ஆனில் இதுவும் 2 ரன்னான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் எடுத்துருக்குள்ள சான்ஸ் ஃபார். இதே 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே 3வது டபுள். 3 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 33 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே கன்றமணிக்கம் 4வது ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை சாரதி. 2 இந்த ஃபஸ்ட் ஒன் ஸ்லோயர் பால் இங்கே தட்டி தான் விட்டாரு. சிங்கிள். செகண்ட் பால் ஸ்டெம்ஸன் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஆனால் இங்கே உடம்புல பட்டு அது ஸ்டெம்ப்லேயே மட்டுருங்க. இங்கே விக்கெட்டு. தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சரியாக கனெக்ட் இல்லை. ரன் மட்டும் சிங்கிள். ஷார்ட் நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க. இங்கே விக்கெட்டாகவும் மாறி இருக்கு. இந்த ஓவரில் வர 2வது விக்கெட்டு. லாஸ்ட் 2 ஓவர் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இங்கே ரீபால் இல்லை பிளே சிங்கிள். லாஸ்ட் ஒன் அடிச்சு போட்டாரு. ஆனால் என் ஃபீல்டர்கிட்டே இதுவும் சிங்கிளாக மாறி இருக்குது. இந்த சிங்கிளோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. 4 ஓவருக்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 38 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே கன்றமணிக்கம் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை கண்ணன். அவருக்கான 2வது ஓவர். இங்கே ஃபஸ்ட் ஒன்ங்க சிங்கிள். டாட் பால் உடம்புக்கு எடுத்துகிட்டு வந்தார். இங்கே லெக் பை
சிங்கிளாக மாற்றிருக்காங்க. இந்த ஒரு ரன் மட்டும் ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்காது. கேப்பு 2 ரன்னு பார்த்தா இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு பவுண்டரி இல்லைங்க. நல்லா பேக்கப் 2 ரன் நல்ல ஷாட்டுங்க. கிளியர் பண்ணியிருக்கேங்க. இங்கே 6ங்க. இந்த பேட்ஸ்மேன் பேட்டில் இருந்தோம். அவருக்கான முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு தெளிவான பந்து இங்கே ஆஃப்ல எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கீப்பர் கையில் டாட் பால். அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. 5 ஓவருக்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 48 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இந்த 2.5 மணிக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை தேவபிரபு. ஃபர்ஸ்ட் பால் நல்லா பிளே உடம்புக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தாரு. ஆனால் இங்கே வீட்டுக்கு ஒரு அப்பில் எடுக்கிறாங்க. இங்கே 1 ரன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பால் 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரீபால் டேஸ் பால். ஆனால் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காரு லாங் ஆஃபில். ஃபீல்டர் ஒரு மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரியான்னு பார்த்தா இல்லை ஸ்டாப்பு. நான் இங்கே அதை 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு தான் போனார். ஆனால் இங்கே 2 ரன்னுக்கு ஒரு முயற்சி சான்ஸ் வாரி இங்கே அதை 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே 2 ரன். ஆனால் இங்கே பேக்கப் மிஸ் பண்ணி 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே 3 ரன்ஸ். ரீபால் நல்லா கேட்சுங்க. இங்கே ஒரு பிடிக்கிற 2வது கேட்சு விக்கெட்டாக மாறி இருக்கு. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 2 வந்துருக்கு. லெக் பை லாஸ்ட் ஒன் கிளியர் பண்ணிருங்க. இங்கே 6ங்க. லாஸ்ட் பால்லையும் ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவருக்கான 2வது 6 பதிவு பண்ணிட்டாரு. அதோட அந்த இங்கே ஓவரும் கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட்டாக இருக்குது. 6 ஓவருக்கு ஸ்கோர் 64 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. 2.5 மணிக்கும் 65 ரன் டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. 65 ரன் தேவையாக இருக்குது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கிங் என்ற பிரகாஷ். இங்கே பவுலிங் இல்லை. ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே ஓவர் போகிறக்காண்டி கோபால் ஒரு விக்கெட் இருந்தீங்க. ஃபஸ்ட் ஒன் ஒரு ஆஃப் கட்டுற மாதிரி எடுத்துகிட்டு வந்தார் அந்த பேட்ஸ்மேன். கீப்பருக்கு இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கான ஓவரு. செகண்ட் ஒன் முன்னாடியே குத்தி இருந்தாரு. ஆனால் குயிக்காக வந்துருச்சு. இதுவும் டாட் பாலாக மாதிரி இருக்குது. பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு. ஒன் ஃபார் ஒரு டாப் பேஜ் கேட்ச் ட்ராப்புங்க. இங்கே கேட்ச் ட்ராப் பண்ணி அது 1 ரன்னாக மாற்றிருக்காங்க. இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு குயிக்கர் டெலிவரி. இங்கே கட்டுக்கு போக பார்த்தாரு. நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஸ்டாப். இங்கே சிங்கிள். லாஸ்ட் ஒன் நேராக கனெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே வச்சுருக்காங்க ஸ்டாண்ட் ஃபார் குயிக்காக இருந்திருக்காங்க. சிங்கிள். இந்த சிங்கிளோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 3 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. வடக்கு வெள்ளையப்பட்டி ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கோபால். 2 ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை. சாரி ஃபஸ்ட் ஒன் விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லா டேரக்ட் ஹிட்டுங்க. கீப்பர் யங்ஸ்டர் தங்கம் மொதல் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரன் அவுட் மூலியமா பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் நல்லா ஷாட்டுங்க. கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6ங்க. சந்திச்ச முதல் பால் இங்கே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே நியூ பேட்ஸ்மேன் பேட்டில் இந்த குட் ஷாட். நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில் லென்த்தில் இங்கே டாட் பால் பேக் பார்க்க முடிஞ்சு. ஆனால் இங்கே 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பண்ணாரு. நாங்கள் ஃபீல்டர்கிட்டே அதிகபட்சம் சிங்கிளாக மாறும். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் பவர் பிளேயோட லாஸ்ட் பால் உடம்புலே பட்டுருக்கு. அனிவிட்டி இந்த விக்கெட் பார்ப்போம் எடுத்துறக்குள்ள 2 ரன். இந்த 2 ரன்னோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. பவர் பிளேயும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 12 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. வடக்கு வலையப்பட்டி அவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை யங்ஸ்டர் தங்கம். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஸ்லோயர் பால் பேட்ஸ்மேன் இறங்கி போனார். ஆனால் அது டாட் பாலாக மாதிரி இருக்குது. செகண்ட் ஒன் ஸ்லோயர் பால் லோ டேஸாக எடுத்துகிட்டு வந்தார் ஃபீல்டர்கிட்டே. 2 ரன். தேர்ட் ஒன் இறங்கி போய் கனெக்ட் பண்ணார். அது கேப்புங்க. இங்கே குயிக்காகவும் போயிடுச்சு. அது பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்கீங்க. இங்கே 4ங்க. அவர் பேட்டில் இருந்து அனதர் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு பிரகாஷ். நெக்ஸ்ட் ஒன்
மறுபடியும் டேஸ் பால் கரெக்டாக எங்கள் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. 2 ரன்னுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இங்கே ஃபீல்டர் எடுத்து இந்த சான்ஸ் வரும் இங்கே 2 ரன் எக்ஸ்ட்ரா டாட் பால். ஸ்டார்ட்லேருந்து வந்து கனெக்ட் பண்ணார் ஸ்கொயரில். மிஸ்ஃபீல்டு. ஆனால் இங்கே 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. 2 ரன். ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 22 ரனுக்கு ஆடிருக்காங்க இங்கே வடக்கு வலையப்பட்டி. அவர் போடுற கண்டி பவுலிங்கில் கோபால் அவருக்கான 2வது ஓவர். ஃபஸ்ட்டு ஒன்னே கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. சரியான ஹைட்டு. அது டிஸ்டன்ஸாகவும் போயிருக்குங்க. இங்கே கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6ங்க. இங்கே கார்த்திக் பேட்டில் இருந்தோம். அவருக்கான முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு. நல்ல பிளே. இங்கே பாயிண்ட்டுக்கு நேராக கட் பண்ணார். தேர்ட் ஒன். நல்ல ஷாட்டுங்க. குறுக்கு கொடுத்தாரு. ஃப்ளாட் 6. இதுவும் 6 மாதிரி இருக்குங்க. இந்த ஓவரில் வர 2வது 6 இங்கே கார்த்திக் பேட்டில் இந்த 4th ஒன் ரீபால். எனக்கு நேராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் கேட்ச் தான் கேட்ச் ட்ராப்புங்க. இங்கே 2 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேனுக்கு ஒரு கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 ரன் லாஸ்ட் 2 more. அப் டு ஸ்டெம்ஸுக்கு மேலே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஆனால் இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. எனக்கு நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த முதல்ல கேட்ச் ஆன பார்த்தா இங்கே ஃபீல்டர் அகேன் ஒரு கேட்ச் ட்ராப்புங்க. இந்த பேட்ஸ்மேனுக்கு 2வது கேட்ச் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 ரன். இந்த 2 ரன்னோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. போன பால் 3 ரன்னு. இங்கே 4 ஓவருக்கு 42 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே வடக்கு வலையப்பட்டி. 2 பந்துக்கு இங்கே 23 ரன் தேவையாக இருக்குது. இங்கே நியூ பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ராஜித். இங்கே ஃபஸ்ட் ஒன். பேட்டில் ஒரு டிப் இருந்துச்சு. இங்கே விக்கெட்டுங்க. இங்கே ஃபஸ்ட்டு பாலில் இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்திக் விக்கெட்டை. அவருக்கு 2 வாய்ப்பு இருந்துச்சு. நியூ பேட்ஸ்மேன் கண்ணன் ஸ்ட்ரிக்ல செகண்ட் ஒன். பேக் 2 வைடு. இங்கே ரீபால். நல்ல தேக்கல். ரன் மட்டும் சிங்கிள். 10க்கு 20 தேவை. என் பவுலரை கிளியர் பண்ணியிருக்கு. அகேன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். பேட்ஸ்மேன் இறங்கி போனார். ஆனால் இங்கே கீப்பர் கையில் டாட் பாலுங்க. டாட் பாலாக மாற்றிருக்காரு. சிங்கிள் 1 ரன் மட்டும். இங்கே லாஸ்ட் ஒன். இறங்கி போய் கனெக்ட் பண்ணார். ஆனால் ஃபீல்டெலாம் மேலே வச்சுருந்தாங்க. இது 2 ரன்னாக மாறும். நான் இங்கே 1 ரன்னோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே சிங்கிளோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. 5 ஓவருக்கு 48 ரன்னுக்கு ஆடிருக்காங்க வடக்கு வலையப்பட்டி. நான் 6 பந்துக்கு இங்கே 17 ரன் தேவையாக இருக்குது. 6க்கு 17. ஃபைனலில் ஒரு மேட்ச் ஓவர் போடுறக்காண்டி இங்கே பவுலிங் என்ற சரவணன். ஃபஸ்ட் ஒன். நல்ல ஷாட்டுங்க. இங்கே ஃபஸ்ட்டு பால்லே ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. குட் ஷாட்டுங்க. செகண்ட் ஒன்று 5க்கு 11. ஸ்டெம்ஸுங்க இங்கே வேர்ல்டுக்கு அப் டு ஸ்டெம்ஸுக்கு மேலே டாட் பால். ஒரு கம்பேக் பார்க்க முடிஞ்சு பவுலிங். தேர்ட் ஒன். டாஸ் பாலை நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே ரன் அவுட்டுங்க. இங்கே 6 அடித்த பேட்ஸ்மேனை இங்கே ஒரு விக்கெட் ரன் அவுட் மூலியமாக இங்கே லூஸ் பண்ணியிருக்காரு. 1 ரன் 1 விக்கெட். 3 பந்துக்கு இங்கே 10 ரன் தேவையாக இருக்குது. என் கண்ணன் ஸ்ட்ரைக்கில் நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணார். ஆனால் பவுலர் தலைக்கு மேலே. 2 ரன். 2 பந்துக்கு இங்கே 8 ரன் தேவையாக இருக்குது. இதுதான் மேட்ச் பாலாக இருக்கும். 2 பவுண்டரிஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் மேட்ச் பால் ஃபீல்டர்கிட்டே. இங்கே சிங்கிள் 1 ரன் மட்டும். இங்கே மேட்ச் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவங்க பக்கம் மேட்ச் மாற்றிட்டாங்க. 2 பந்துக்கு 7 ரன் தேவையாக இருக்குது. இங்கே லாஸ்ட் ஒன் மேட்ச் பால். நல்ல கேட்ச் யங்ஸ்டர் தங்கம். இந்த விக்கெட்டோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. அதோட இந்த மேட்ச்சை இங்கே கண்டரமணிக்கும் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இங்கே மேட்ச் 1 பை கண்டரமணிக்கும். நல்ல பிளேங்க இங்கே 2 டீமே.